வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அஸ்வதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சூசே சோலா இதனுடைய நட்சத்திர நாமம். காலச்சக்கரத்துக்கு முதலாவது நட்சத்திரமாக வருது இந்த அஸ்வதி. இது மேஷ ராசியில் இது சஞ்சாரம் செய்யுது. இதனுடைய திசை பார்த்தீங்கன்னா கேது. யோனி பார்த்தா குதிரை, பட்சி பார்த்தா வல்லூர், கணம் தேவகணம், ரச்சி பாதம். அதன் பிறகு வர நட்சத்திரம் பரணி, லீலு லேலோ அப்படிங்கிறடைய பாதச்சாரம் பெயர்நாமத்தில் இது இந்த பரணி நட்சத்திரம் பயணிக்குது. காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வருது. மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யுது. சுக்கிர திசை 20 வருஷத்துக்குரிய இந்த பரணி நட்சத்திரம். யோனி பார்த்தா யானை, பச்சி வல்லூர், கணம் பார்த்தா மனித கணம், ரச்சி தொடர்ச்சியில் வருது இந்த பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஆயி ஊயே இந்த பெயர்நாமத்தில் சஞ்சாரம் பண்ணது கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் உடஞ்ச நட்சத்திரமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷபத்தில் 3 பாதமும் வர்றதுனால உடஞ்ச நட்சத்திரம் அல்லது பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட திசை வருஷம் பார்த்தீங்கன்னா சூரிய 6 வருஷம். யோனி ஆடு, பச்சி வல்லூர், கணம் ராட்சச கணம், ரச்சி பார்த்தா தொப்புள் நட்சத்திரமா ரச்சி தொப்புள். அதன் பிறகு வர ரோகிணி நட்சத்திரம் வாவி ஊ அப்படிங்கிற பெயர்நாமத்தில் சஞ்சாரம் பண்ணுது இந்த ரோகிணி நட்சத்திரம். காலச்சக்கரத்துக்கு 5வது நட்சத்திரமாகவும் இதோட ராசின்னு பார்த்தா ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யுது இந்த ரோகிணி நட்சத்திரம். இதனுடைய திசை வருஷம் சந்திரன் 10ஆக பயணிக்குது. 10 வருடமாக பயணிக்குது. யோனி பார்த்தா பாம்பு, பச்சி பார்த்தா வல்லூர், கணம் மனிதம், கண்டரட்சியா உருவகப்படுத்தியிருக்காங்க ஜோதிட வல்லுநர்கள். அதன் பிறகு மிருகசீஷம், வேவோ, காக்கி இதனுடைய பெயர்நாம ராசிகள், நட்சத்திரங்கள், எழுத்துக்கள். காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியாக 5வது நட்சத்திரமாக வருது. ராசி ரிஷப ராசி. செவ்வாய் திசை 7 வருஷத்துக்குரியவர் இந்த செவ்வாய் திசை ரிஷபம். யோனி பாம்பு, பச்சி வல்லூர், கணம் பார்த்தா தேவகணம், ரச்சி சிரசு ரச்சியா அனுஷ்டப்பட்டிருக்கிறாங்க பெரியவர்கள். அதன் பிறகு திருவாதி நட்சத்திரம் கூக்கா ஞாச்சா என்ற பெயர்நாமத்தில் பரிணாமம் பண்ணுது. காலபுருஷத்துக்கு 6வது நட்சத்திரமாக வருது இந்த திருவாதி நட்சத்திரம். ராசி மிதுனம். இந்த திருவாதிரைக்கு ராகு திசை 18 வருஷம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. யோனி பார்த்தா நாய், பச்சி ஆந்தை, கணம் மனித கணம், கண்டரட்சியா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த திருவாதிரைக்கு. அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் கேக்கோ ஹாக்கி வடமொழியில் வரக்கூடியது. இந்த 4 எழுத்தை பெயர் நாமமாக கொண்டு இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம்.
காலச்சக்கரத்துக்கு 9வது நட்சத்திரமாக வருது. ராசி பார்த்தா மிதுனத்தில் 3 பக்கம், கடகத்தில் 1 பங்கு வருது. இதுவும் உடஞ்ச நட்சத்திரம் அல்லது பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. திசை பார்த்தா குரு திசை 16 வருஷம், ராஜா திசைம்பாங்க. யோனி பூனை, பச்சி ஆந்தை, கணம் தேவகணம், ரச்சி தொப்புளு. அதன் பிறகு பார்த்தா பூசம், ஹீக்கோ ஹோட்டா அப்படிங்கிற காலச்சக்கரத்தில் பெயர் நாமத்தில் இந்த பூச நட்சத்திரம் பயணிக்குது. காலச்சக்கரத்துக்கு 9வது நட்சத்திரமாகவும் ராசி கடகம். திசை பார்த்தா சனி திசை 19 வருஷம் இதில் பயணிக்கிறாங்க. யோனி ஆடு, பச்சை ஆந்தை. கணம் பார்த்தா தேவகணம், ரச்சி தொடை. அதனது பார்த்தாக்க ஆயில்யம். இந்த டேட்டோ அப்படிங்கிற எழுத்தில் இந்த நட்சத்திரம் பயணிக்குது. பெயர் நாமத்துக்கு இதில் தான் வைக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்காங்க அல்லது புனையப்பட்டிருக்கு ஆதியில் சோதிட மூதாதையர்கள். காலச்சக்கரத்துக்கு 9வது நட்சத்திரமாகவும் இதனுடைய பட்சி பார்த்தா கோழியாகவும் புதன் திசையில் 19 வருடம் 17 வருடமும் யோனி பூனை, பச்சி ஆந்தையாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கு இந்த ஆயில்யத்துக்கு. கண ராட்சச கணம், ரச்சி பாதரச்சி. நாளை சந்திப்போமா?